சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா பூமிகா, வயது 45 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி, பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு பேக்கரி வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய மாத வருமானம் பார்த்தா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிட்டதாகவும் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு தன்னை போலவே ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையே வரணுன்ட்டு எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஜாதி எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு லைஃப் லாங் சந்தோஷமாக பார்த்துக்கிற சிறந்த மருமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு காடு கராலாம் எதுவும் இல்லை, சொந்தமாக நிலம் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நகைன்னு பார்த்தீங்கன்னா 200 பவுன் பக்கமாக நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை, இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா கூட தான் இப்போ இருந்து கடையை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும், தன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சிறந்த மணமகளாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா ராதா, வயது 43 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிராமின் உட்பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி, உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்காம் வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய மாத வருமானம் பார்த்தா மாதானா 40,000 ரூபா வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணத்தில் கணவர் இறந்துட்டதாக ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம லைஃப் லாங் தனிமையில் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக தனக்கு ஒரு துணை தேவைன்ட்டு 2ஆம் திருமணத்துக்கும் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களை தன்னை போலவே ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக தான் வேணும்ன்ட்டு எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ஜாதியெல்லாம் தடை இல்லை, எந்த ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல, வயசு ஜாதி பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் இப்போ திருத்தணியில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.